என் செல்ல குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் உன் தாயானவள் இந்த வராகி நிச்சயமாக உன் கண்களில் பட்டு விடுவேன். என் குழந்தையே, நான் உன் கண்களில் படுகின்ற நேரம் என்னை நீ தவிர்க்காமல் என்னவென்று என் வார்த்தைகளை ஒரு முறை கேட்டுவிடு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த தாயின் அன்பு ஒருபோதும் உன் வாழ்க்கையில் உன்னை கைவிடாத அன்பு என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் என் குழந்தை நீ இனிமேலும் எதையும் நினைத்து பார்த்து கலங்காதே. உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நல்லது நடக்கப் போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்கான நேரம் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனையும் உணர்ந்து கொண்டு வராகி என்ற தெய்வம் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தையும் புரிந்து கொண்டு காத்து நின்று அம்மா ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறாள் என்றால் அதில் இருக்கின்ற அர்த்தங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, வாழ்க்கையில் எப்பொழுதுமே சிலருக்கு நன்றி சொல்ல பழக வேண்டும் என்று அம்மா பலமுறை சொல்லி இருக்கின்றேன். உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னை ஏமாற்றிய ஒருவரை முதலில் நீ கண்ட பிறகுதான் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்பதனை புரிந்து கொண்டாய். யாரிடமும் எதையும் வேண்டும் என்று நாம் நிற்கக்கூடாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய். அதுபோல உன்னை வெறுத்தவர்களுக்கு நீ நன்றி எதற்கு சொல்ல வேண்டும் தெரியுமா? வெறுத்தவர்களை கண்ட பிறகுதான் யாரை எவ்வளவு நேசிக்க வேண்டும் என்பதனை நீ கற்றுக்கொண்டாய். யாரையும் நேசிக்கவே கூடாது என்பதனையும் என் பிள்ளை நீ கற்றும் கொண்டாய் அல்லவா? உன்னை விட்டு பிரிந்து செல்கின்றவர்களுக்கு நீ எப்பொழுதுமே நன்றி சொல்ல பழக வேண்டும். ஏனென்றால் இவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றதனால்தான் இந்த வாழ்க்கையில் தனிமை என்றால் என்னவென்பதனை என் பிள்ளை தெரிந்து கொள்ள நீ பழகினாய். உன்னை பழித்தவர்களுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவர்களால் தான் உன்னுடைய பலவீனம் எது, உன்னுடைய பலம் எது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாய். எல்லா உறவுகளுக்குமே எப்பொழுதுமே நன்றி சொல்லி பழகிப்பார். நிச்சயமாக உன்னால் பல நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் காண முடியும் என்பதனை நீ மறந்துவிட மாட்டாய். என்னவாக இருந்தாலுமே ஒரு நாள் இழந்துதான் ஆக வேண்டும். எனவே நீ நிச்சயமாக உன்னுடைய துயரத்தை முதலில் இழந்துவிடு. இப்போதெல்லாம் எந்த ஒரு இழப்பும் உன்னை பாதிப்பது கிடையாது. எப்பொழுது உன்னுடைய துயரத்தை நீ விட்டுவிட்டாயோ அதன் பிறகு எந்த ஒரு இழப்பும் உன்னை பாதிப்பது இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். ஏனென்றால் கையையே இழந்த பிறகு கையில் இருக்கும் நகத்தை பற்றி எதற்கு கவலைப்பட வேண்டும்? அதுதானே கவலைப்படுவதனாலும் வேதனைப்படுவதனாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய பல நல்ல விஷயங்களை நாம் தொலைத்துவிட்டு நிற்கிறோம். அதனால் இதனை முதலில் நாம் விட்டுவிட்டோமானால் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக நடப்பதை நம்மால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். உனக்கான நேரம் இது, உனக்கான காலம் இது, இது உனக்கான தருணம் இது. உன்னை சுற்றி நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு உணர்த்தும் நேரம் இது. என் பிள்ளையை, எப்பொழுதும் அதிகாரத்தினாலும் ஆணவத்தினாலும் நாம் எங்கும் ஆடிக்கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக இந்த அதிகாரமும் ஆணவமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நடுத்தெருவில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தும். சுற்றி எந்த சொந்த பந்த உறவுகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். எல்லாமும் நமக்கு சரியான ஒன்றை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க நம்மை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே.
எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் உன்னை தனியாக விட்டு செல்லும் ஒரு உறவு உன்னோடு இருக்கிறது என்றால் அவர்களை ஒருபோதும் நீ நம்பாதே. மீண்டும் உன்னை தேடி வந்தாலும் என் பிள்ளை ஒருபோதும் அந்த உறவை நீ ஏற்காதே. இதுதான் உண்மை, வாழ்க்கையின் யதார்த்தம். நம்மோடு இருக்கின்றவர்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு அது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். என் பிள்ளையை, எல்லா நிலையிலும் நாம் விரும்புவது போல ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றாலும், எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கவில்லை என்றாலும், சுற்றி இருக்கும் ஒவ்வொன்றும் எதனால் நமக்கு கிடைக்கவில்லை என்று தெரியும் பொழுது நாம் அதனை சரியாக ஒரு நாள் புரிந்து கொள்வோம். என் குழந்தையே, சிலரிடம் நீ பேசாவிட்டால் அவர்கள் வருத்தப்பட போவது கிடையாது. உன்னுடைய இடத்திற்கு சீக்கிரமாகவே வேறொருவரை தேர்ந்தெடுத்து விடுவார்கள், அவ்வளவுதான். உன்னை வைத்த இடத்தில் உனக்கு கொடுத்த அன்பை போல பல மடங்கு அதிகமாக இன்னொருவருக்கு கொடுக்க அவர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இது எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சில அனுபவங்கள் அன்பாக பழகுவதை விட அளவாக பழகுவது எப்படி என்று உனக்கு கற்றுக் கொடுக்கும். இங்கு நிறமாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனது மாறிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுது ஒருவர் நம்மை விட்டு செல்வார், அவருக்கு பதிலாக இன்னொருவரை நாம் தேட வேண்டும் என்று நினைக்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நாம் எப்பொழுதும் சரியாகவே நம் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு எல்லா விஷயங்களிலும் இனி சரியான புரிதல் ஒன்று உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. பொதுவாகவே நல்லவர்களுக்கு சில தண்டனைகள் கிடைக்கும். அது என்ன தெரியுமா? மற்றவர்களை காப்பாற்றும் முயற்சியில் தன்னை இழக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக அவர்களுக்கு வரும். அதிகம் நம்பியவர்களாலேயே மனம் அதிகம் காயப்படும். உள்ளதை உள்ளபடி சொல்பவர்கள் கடுமையானவர்கள் என தவறாக பெயரிடப்படுவார்கள். பொய்கள் பாதுகாப்பு பெறும் இடத்தில் உண்மை பேசுபவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படத்தான் செய்வார்கள். எல்லோரையும் நம்பும் மனது பல முறை ஏமாற்றத்தையே பரிசாக பெற்றுக்கொள்ளும். அதுபோல பிறரின் உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு நல்லவர் தன் உணர்வுகளை அடக்கி கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுவிடும். இதுதான் யதார்த்தமும் கூட. இப்படித்தான் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கவும் செய்கிறது. நாம் ஒருவருக்கு நல்லது செய்கிறோம் என்றால் நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நல்லபடியாகவே நடக்கும். என் பிள்ளையே, உன்னை இழந்த பிறகே உன்னுடைய அன்பின் மதிப்பு ஒருவருக்கு புரியும். அப்பொழுதுதான் அவர்கள் உன்னை என்னவென்று உணர்வார்கள். உன்னை போன்றவர்கள் மீண்டும் வரமாட்டார்கள் என்பதனை அப்பொழுதுதான் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். உன்னுடைய மதிப்பை உணராதவர் பின்னர் மனம் கனிந்து வருந்துவார்கள். அவர்கள் இழந்தது ஒரு மனிதரை அல்ல, உண்மையான ஒரு பாசத்தை என்று ஒரு நாள் நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். உன்னை புறக்கணித்தவர்கள் பின்னர் நினைவுகளில் மட்டும் வாழ்வார்கள். ஏனென்றால் சிலரை வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும்தான் காண முடியும். மீண்டும் காண்பது என்பது சற்று யோசிக்கக்கூடிய விஷயமாக மாறித்தான் விடுகின்றது. நம்பிக்கையை உடைத்தவர்கள் பின்னர் மனதில் வருத்தம் கொள்வார்கள். ஏனென்றால் உடைத்த இந்த நம்பிக்கையை மீண்டும் உன்னிடம் இருந்து உருவாக்க முடியாதல்லவா? அதற்காக நிச்சயமாக அவர்கள் வருந்துவார்கள். உன்னிடம் ஆதரவு இருந்தும் அதை மதிக்காதவர்கள்
பின்னர் அந்த ஆதரவுக்காக ஒரு நாள் ஏங்குவார்கள். ஏனென்றால் உனக்கு துணையாக உண்மையாக துணை நிற்கும் மனிதர்கள் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள் என்று நினைத்து அவர்கள் வருந்துவார்கள். என் பிள்ளையே, எப்பொழுதுமே இதுபோன்று இழந்த பிறகு வருந்துவதில் என்ன பலன் இருக்கிறது? உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்க நினைக்கிறதோ அவையெல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கும். நம்மை உணராத மனிதர்களிடத்திலும் நம்மை வேண்டாம் என்றும் உதறுகின்ற இந்த மனிதர்களிடத்திலும் தேவையில்லாமல் நம்மை யாரென்று நிரூபிக்க நீ போராடி கொண்டிருக்காதே. உன்னுடைய மதிப்பு எந்த இடத்தில் குறைய தொடங்குகிறதோ நிச்சயமாக அந்த இடத்திலிருந்து ஒதுங்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்ல நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய உணர்வுகளை மதிக்காதவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன்னை ஏமாற்றுபவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் தெரியுமா? உன்னுடைய பொறுமையை சோதித்து பார்த்து எவ்வளவு நீ தாங்குகிறாய் என்று முதலில் பார்ப்பார்கள். உண்மையை முழுமையாகச் சொல்லாமல் தேவையான அளவுக்கு மட்டுமே உன்னிடம் பகிர்வார்கள். உறவை பாதுகாக்க முயற்சிக்காமல் சூழ்நிலையை மட்டுமே காரணமாகச் சொல்லி விலக நினைப்பார்கள். உன்னுடைய கவலைகளை கேட்பது போல நடித்துவிட்டு அதை ஒருபோதும் தன் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள். உன்னுடைய பிரச்சனைகளை அவர்கள் பிரச்சனைகளாக ஒருபோதும் எடுத்து கொள்ள மாட்டார்கள். கேள்வி எழுந்தால் மௌனம் அல்லது கோபத்தை அவர்கள் தேர்வு செய்வார்கள். அதாவது ஒரு கேள்வி நீ கேட்டுவிட்டால் அந்த கேள்வியின் மீது அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் ஒன்று கோபப்படுவார்கள் அல்லது சம்பந்தமில்லாதது போல கவனிக்காமல் இருப்பார்கள். தங்களினுடைய தவறுகளை மறைப்பதற்கு மேலும் மேலும் அதிகமான விளக்கங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். உன்னுடைய நேரத்தை சாதாரணமாக கருதி தனக்கு வசதியான போது மட்டும் உன்னிடம் பேசுவார்கள். அதாவது உனக்கு பேச வேண்டும் என்று இருந்தால் ஒரு நிமிடம் கூட ஒதுக்க முடியாதவர்கள் அவர்களின் மனதில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டால் எவ்வளவு நேரத்தையும் செலவிட்டு அவர்கள் அதனை சொல்லிவிட்டுத்தான் செல்வார்கள். இப்படித்தான் மற்றவர்களினுடைய உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் முதலில் மதிப்பு கொடுக்க வேண்டும். மற்றவர்களினுடைய சிந்தனைகளை நாம் என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி இந்த வராகி உனக்கு துணை இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ எதையுமே யோசித்து நீ வருந்தாதே. எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ நம்பு. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. உன்னை சூழ்ந்து வரும் இந்த சோதனைகள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகிச் சென்று உனக்கு நல்லதை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று பேசுவதை நீ கண்கூடாக கண்டு கொண்டால் அது போதும். என் தங்கமே, எப்பொழுதும் போல அம்மா உன்னிடம் சாதாரணமாக பேசிவிடுவதில்லை. இப்பொழுது எல்லாமும் என்னுடைய வார்த்தைகளை நான் ஆழமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேன். என்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேன். உனக்காக உன் தாய் என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் உன் வசமாக்கி கொடுக்க நான் நினைக்கின்றேன். அத்தனையிலும் என் பிள்ளை நினைத்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி சரியாக உனக்கு நடக்கும்படி நான் உனக்கே என்று துணை வருகிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. இந்த வராகி உனக்கு துணை இருந்து அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்துவாள் என்பதனை நீ நம்பு. மேலும் மேலும் உனக்கு தெளிவான ஒன்றை சரியாக நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த காலம் முழுமையிலும் என் பிள்ளை உன்னை
நீ நம்பிக்கையோடு வழி நடத்த வேண்டும் என்பதனை மறக்காதே. நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது இனி உனக்கு மேலும் மேலும் பல சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்ல மாற்றங்கள் எல்லாமும் உனக்கு நல்லதொரு தருணத்தை இனி உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லதொரு புரிதலை உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த இடத்திலும் என் பிள்ளை, நீ உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை, நீ உனக்கு தேவையான விஷயங்களை ஒருபோதும் தொலைத்து விட மாட்டாய். உன்னை சரியான சந்தர்ப்பத்தில் இந்த வாழ்க்கை கை கொடுத்து தூக்கி விடுவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது. வாழ்க்கை எப்பொழுதும் போல நம்மை இப்படியே அமைதியாக ஒரு மூலையில் கிடக்க வைத்து விடுமோ என்று சொல்லி வருந்தாதே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புகள், ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான திறமைகள், ஒவ்வொன்றையும் கடந்து இந்த வாழ்க்கை வாழச் சொல்வதற்கு காரணம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான். எந்த ஒரு சந்தோஷமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்கவில்லை என்றால் இனிமேல் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள நீ துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் இனி எத்தனை காலமும் உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு பெரிய ஆச்சரியங்களை எல்லாமும் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும். இந்த தெய்வம் உன்னை பணிக்கும் நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருக்க வேண்டி உனக்கு எல்லா நேரமும் பல நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகளை எல்லாமும் அது சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நல்ல நேரம் உனக்கு நான் ஆரம்பித்து வைத்தது. அதை கெட்ட நேரமாக யாராலும் மாற்ற முடியாது. நீ நினைத்தால் மட்டுமே எதுவும் மாறும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ என்ன நினைத்து இந்த வாழ்க்கையில் உன் நம்பிக்கையை என் மீது விதைத்தாயோ அந்த நம்பிக்கையை நான் எப்பொழுதும் காப்பாற்றுவேன். நீயும் அதுபோல உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் நல்ல விஷயங்களுக்கெல்லாமும் கட்டுப்பட்டு நிற்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வருகின்ற காலம் உனக்கு நல்ல காலம் என்பதனை நீ தெரிந்து கொள். வரக்கூடிய நேரம் இனி எப்பொழுதும் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிலும் நாம் யோசித்தது போல பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து விட்டது என்றால் இனி உன்னை சுற்றி வரக்கூடிய அத்தனையும் உனக்கு மேன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை வாழ வைக்கும் இந்த வாழ்க்கையை ஒருபோதும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. வராகி உன் முன்னால் நிற்பது உனக்கு என்றும் என்றென்றும் நல்ல புரிதலை கொடுத்து விட்டால் அது போதும். எதையுமே என் பிள்ளை ஏற்றுக்கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்டு. இதுவரையிலும் உனக்கு துணையாக இருக்கும் இந்த தெய்வம் இனியும் உன்னை துணையாக நின்று காப்பாற்றும் என்பதனை மறந்து விடாதே. இனியும் உன்னை துணையாக நின்று நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே யோசித்து கொண்டு இனிமேலும் வருந்தி கொண்டிருக்காதே. ஏதாவது ஒரு நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியது வேண்டியாதது என்று எல்லாமுமே உன்னை சூழ்ந்து நின்று பார்க்கும். அப்பொழுது நீ யாரென்று நிரூபிக்க வேண்டும்.
உன்னுடைய திறமையை நீ நிச்சயமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நல்லது நடக்க அம்மா உன் முன்னால் வந்து விட்டேன். நம்பிக்கையோடு இரு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.